பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான தேவ வார்த்தையை வாசித்து தியானிக்கலாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மற்ற நபர்களால மற்ற வல்லமையினால அசைக்கப்படாமல் இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் என்னை அசைக்கும்படியாய் பல்வேறு பிரச்சனைகளும் போராட்டங்களும் நாள்தோறும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. எப்படியாவது ஒரு அசைவை ஏற்படுத்தணும், நிற்கிற என்ன ஒரு அசைவை ஏற்படுத்தணும். என் குடும்பத்தின்குள்ளாய், என் கையின் பிரயாசத்திற்குள்ளாய், என் வாழ்க்கைக்குள்ளாய், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாய் ஒரு அசைவை ஏற்படுத்த வேண்டும் என்று சில மனுஷீக வல்லமைகளும் அசுத்த வல்லமைகளும் நமக்கு விரோதமாய் பல ரீதியில் போராடி கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா நிக்கலாம் அப்படின்னா நிக்க முடியல. ஒரு இடத்துல உயரமான இடத்துல நம்முடைய கால்கள் ஸ்டெடியா நிக்கலாம் அப்படின்னா நிக்க முடியல. காரணம் ஒன்னே ஒண்ணு, அவன் என்னை அசைக்கும்படியாய் விரும்புகிறான். அவன் பல்வேறு ரீதியில் பிரச்சனைகளை கொண்டு வந்து, போராட்டங்களை கொண்டு வந்து, ஸ்தோத்திரம், பல பிரச்சனைகளை ஏவி விட்டு என்னையும் என் குடும்பத்தையும் நடுங்க வைக்கும்படியாய் விரும்புகிறான். கீழே விழ வைக்கும்படியாய் விரும்புகிறான். அசைச்சி அசைச்சி எப்படியாவது உங்களை கீழே தள்ளிடணும்னு பல்வேறு ரீதியில் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மனுஷிக சக்தியை பார்த்து நீ பயப்படாத. சோத்திரம், நான் உன் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் அவன் உன்னை அசைக்க கூட முடியாதுன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணு. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. நீ ஆமென் சொல்லும் பொழுது அப்படியே அந்த வார்த்தைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமென். பிரைஸ் காட். மந்திரவாதத்தின் வல்லமைகள் எழும்பும் பொழுது அது உங்களை அசைக்க முடியாது. பொறாமைகள், வன்கண்கள், எரிச்சல்கள் வரும் பொழுது, சாபங்கள் வரும் பொழுது அவைகள் உங்களை அசைக்க முடியாது. ரெண்டு காரியத்தை நான் சொல்லுவேன். ஒன்று, அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்ட நீதிமானாய் நான் இருக்கிறபடியினால் எந்த வல்லமையும் என்னை அசைக்க முடியாது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்கிறோம். அவருடைய விலையேறப்பட்ட பரிசுத்த ஸ்தோத்திரம், அந்த இரத்தத்தினால் அவர் என்னை கழுவினபடியினால், கிறிஸ்து எனக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தார் என்பதை நான் விசுவாசித்து நான் அவரை சேவிக்கிறபடியினால் அவர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அவர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறபடியினால் எத்தனை வல்லமைகள் அசைக்க வந்தாலும் அவைகள் தான் அசைஞ்சு போகுமே ஒழிய நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை அப்படியே கன்ஃபஸ் பண்ணுங்க. நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. என் குடும்பம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. என் வாழ்க்கை ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அவன் அசைப்பதற்கு எத்தனை ரீதியில் எழும்பி வந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். ஒன்று, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டபடியினால் அவ்வளவு சீக்கிரத்தில் அவன் என்னை அசைக்க முடியாது. ரெண்டு, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். தாவீது அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் கூட உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர் இருக்கிறார். வியாதியை காட்டிலும், பிரச்சனைகளை காட்டிலும், கஷ்டங்களை காட்டிலும், போராட்டங்களை காட்டிலும் ஒரு பெரிய கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியினால் அவ்வளவு சீக்கிரம் அவனை அசைக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தரும் கூட இருக்கிறார். தோத்திரம், மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான்? உபாய தந்திரங்கள் பல்வேறு ரீதியில் அவன் போராடி கொண்டு வந்தாலும் சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை அசைப்பதற்கு பல்வேறு ரீதியில் போட்டி பொறாமைகள் எழும்புச்சு.
ஆனாலும் யோசேப்பின் கொம்பை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். அவனுடைய கொடி சுவரின் மேல் படரினதாம். வேரோடு அறுத்து போடுவோம். சகோதரர்கள், யோசேப்பை பார்க்கும் பொழுது முதல் சொன்ன வார்த்தை, அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம், அப்படித்தான் சொன்னாங்க. தூரத்தில் வர்றப்ப யோசேப்பை பார்த்து இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறதை பார்ப்போம். ஆனால் பைபிளில் வாசிக்கிறோம், யோசேப்பினுடைய கொடி சுவரின் மேல் சுவரின் மேல் சுவரின் மேல் படருச்சு. எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லி. எத்தனை பேர் கங்கணம் கட்டி என்னை அழிப்பதற்கு, என்னை அசைத்து பார்ப்பதற்கு வந்தாலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடினால், நான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறபடினால் என்னுடைய கொடி கீழே விழுந்து போகாது, சுவரின் மேல் படரும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு, பெருவெள்ளம், பெருங்காற்று, பெருமழை, அந்த 3 காரியம், பெருவெள்ளம், பெருங்காற்று, பெருமழை, இத்தனை மோதினாலும் அந்த வீட்டிற்கு ஒன்றுமே சேதம் வராதான். காரணம், அந்த வீடு கர்த்தரின் மேல் அஸ்திபாரம் போட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிற 2 வார்த்தை, நீங்கள் நீதிமானாய் மாறுங்கள். அவருடைய இரத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய இரத்தத்தை சார்ந்து கொள்ளுங்கள். 2, அவரை உங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை உங்கள் அருகாமையில் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை வல்லமைகள் வந்தாலும் அசைக்கப்படாமல் இருக்கிற ஒரு பர்வதத்தை போல கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். உங்க குடும்பம், உங்க கையின் பிரயாசம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரம் அசைஞ்சிராது. கர்த்தர் நிமிர்த்த போகிறார். கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க. நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தமும் அவரும் என்னோடு இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்ல சொல்ல கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல என் ஜனங்கள் நிலைத்திருப்பார்களாக. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். அசைக்கும்படி எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே விரட்டப்படுவதாக. ஜனத்தை கர்த்தர் விடுவியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தர் உங்களை ஊன்ற கட்டுவார். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.